ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விக்ரம் சாரோட ஒரு மாசான மூவியை ரீலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த படம் எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, விக்ரம் சார் படத்திலேயே எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், எந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில் தான் தற்பொழுது விக்ரம் சாரோட மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது 2005ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் சார் 3 வெவ்வேறு கட்டப்பில் நடித்து மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக அமைந்த அந்நியன் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போது பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்நியன் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் சார் 3 கட்டப்பில் நடிச்சிருப்பாங்க. அந்நியன், ரெமோ மற்றும் அம்பி, இந்த 3 கேரக்டர்ல தான் நடிகர் விக்ரம் சார் கலக்கியிருப்பாங்க. இந்த ஒரு திரைப்படத்தை மிகவும் அதிகமான பொருட்செலவில் எடுத்திருப்பாங்க. நடிகர் விக்ரம் சார் திரைப்படத்திலே இந்த ஒரு திரைப்படம் மிகவும் முக்கியமான ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் தான் தற்பொழுது அந்நியன் திரைப்படத்தை வரும் மே 17ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ்ல விரைவில் ரிலீஸ் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்போது வரைக்கும் தெலுங்குல தான் வரும் மே 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. நடிகர் விக்ரம் சாரோட நடிப்பில் அடுத்தடுத்து துருவ நட்சத்திரம் மற்றும் தங்கலான் ஆகிய திரைப்படங்கள் ரிலீஸ்க்கு தயாராக இருக்கு. இந்த நிலையில் தான் தற்பொழுது இதுல தங்கலான் திரைப்படம் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தான் தற்பொழுது அந்நியன் திரைப்படத்தை வரும் மே 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. விரைவில் தமிழ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அந்நியன் திரைப்படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.